ஒரு கிராமத்தில் ஏழை மனிதன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இரண்டு மாடுகள் மட்டும் இருந்தன. அதில் கிடைக்கும் பாலில்தான் அவனது வருமானம். மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான். ஒருமுறை அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லோரும் பேசிக் கொண்டனர். அவனும் தன்னுடைய நிலையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை சொன்னான். அவரும் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் என்று ஆசி கூறினார். அன்று முதல் மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன. எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது. 2 மாடுகள் 4 8 இப்போது அவனிடம் 30 மாடுகள் இருந்தன. அவனின் சிறிய கூரை வீடு பெரிய மாடி வீடாக மாறியது. திரும்பின இடமெல்லாம் செல்வ செழிப்பு. நிற்க நேரமில்லாமல் சம்பாதித்துக் கொண்டே இருந்தான். பல வருடங்கள் கழித்து மீண்டும் அந்த ஊருக்கு அந்த துறவி வந்தாதா. தான் ஆசிர்வதித்த மனிதன் இன்று பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாதா. அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தாதா. ஆனால் 2-3 நாட்கள் ஆகியும் அவன் அந்த துறவியை சந்திக்க வரவில்லை. மனதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவன் வீட்டுக்கு போனார். அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குளிப்பாட்டிக் கொண்டிருந்தான். அவனது மனைவி துறவியை வரவேற்று அமர வைத்துவிட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள். அவனும் கொஞ்சம் நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்துவிடுவதாக சொல்லி அனுப்பினான். இந்த பதிலை கேட்டதும் துறவிக்கு பயங்கர கோபம். காசு பணம் வந்ததும் பழசையெல்லாம் மறந்து விட்டாயா? நன்றி கேட்டவனே, இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது. பழையபடி 2 மாடுதான் என எப்போதும் உனக்கு இருக்கும் என்று சபித்துவிட்டு வேகமாக சென்று விட்டாதா. அவள் பேசியது எல்லாம் அவன் காதில் விழ பதறி எடுத்து ஓடி வந்தான். அவர் இப்படி கோபித்துக் கொள்வார் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவரை தேடி ஓடினாள். ஆனால் அவர் எங்கு சென்றார் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து போய் வீடு திரும்பினான். கொல்லைப்புறத்தில் அவர் சபித்தபடியே மற்ற மாடுகள் மறைவது 2 மாடுகள் மட்டுமே இருந்தன. தலையில் அடைத்துக் கொண்டு அழுதான். என் அலட்சிய சாய் எல்லாம் போச்சே, இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போறோமே என்று புலம்பினான். அவன் மனைவி அவன் அருகில் வந்து இந்த 2 மாட்டையும் இப்பதே சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வந்துடுங்க என்று கூறினாள். அவனுக்கு மேலும் குழப்பம் வந்தது. மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய? இதை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்றாள். மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வலியுறுத்தினாள். சரி போ, நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி இருந்த 2 மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினாள். நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது. மனது வலிக்க கண்ணில் தண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தாள். அவனது மனைவியோ முகம் நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றாள். விவசாயிக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அவளாகவே சொன்னாள், கொஞ்சம் கொல்லைப்புறத்தை போய் பாருங்க என்றாள். போய் பார்த்தான். அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அங்கே வேறு 2 புதிய மாடுகள் இருந்தன. எப்படி என்ற கேள்வியுடன் மனைவி முகத்தை பார்த்தான். மனைவி சொன்னாள், எப்பவும் உங்ககிட்ட 2 மாடுதான் இருக்கணுங்கிறது தானே சாபம். அப்ப நீங்க 2 மாட்டையும் வித்தாலும் அதே இடத்துக்கு 2 மாடு வந்தவே இல்லையா? அவனுக்கு அவள் சொன்னதும் புரிந்தது. புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவள் பாக்கியவான் என்பதும் புரிந்தது. அன்று முதல் இனமும் 2 மாடுகளை விற்க ஆரம்பித்தான். முன்பை விட பெரிய பணக்காரனானான். சில நேரத்தில் நாம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான். உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசனப்படுத்தி விடாதீர்கள். வாழும் வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தாலே உயர்வை தரும். சிறு விஷயத்தை பூதாகரமாக பார்க்காதீர்கள். விட்டுக் கொடுத்தவன் கெட்டுப் போவதில்லை. குணவதியின் கரம் கிடைத்த எல்லோருமே கோடீஸ்வரர்கள் தான்.